ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ விசிட்டர்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டு பேஜ் நம்பர் 966 வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லா ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் கொடுத்துருப்போம், ப்ரோஸோட கேரக்டர். ஓகே, இப்போ ஏ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டு இதில் என்னென்ன கேரக்டராக வரான்னு பார்த்தோம் அப்படின்னா மணி அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஃபாதர் மதர், மணியோட சிஸ்டர் செல்வி அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் வாஸ்கோட காமா பற்றியும் கொலம்பஸ் பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஃபுல் கதையை லைன் பை லைனாக பார்க்கலாம். பேஜ் நம்பர் 966 இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 6th உள்ளதான். ஸோ ஒரு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஒரு 10 வயசு 11 வயசு பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி கதை இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் போட்டு ஸோ 2 பேர் 3 பேர் பேசிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம புக்கில் எல்லா ப்ரோஸ் போயம் இதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் நம்ம புக் பேக் கொஸ்டின் போயம்கான அப்ரிசியேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஏ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டு, அதாவது ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து வந்த ஒரு விருந்தாளி, அவரை பற்றி தான் இந்த கதையில்னு சொல்கிறாங்க. இங்கே விருந்தாளி அப்படின்னா யார் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்த காய்கறி பழம் இல்லை ஸ்பைசஸ் அதை பற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா பேசியிருக்காங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா கதை நடக்கு. அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பையன் பேர் பார்த்தோம் அப்படின்னா மணி, மணியோட தங்கச்சி பேர் செல்வி. இவங்க 4 பேர் தான் வராங்க. இவங்க 4 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதான் இந்த கதை. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த மணியோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் ஜிஞ்சியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மணி அதுக்கப்புறம் தங்கச்சி செல்வி 2 பேருமே சின்ன குழந்தைங்க தானே. ஓகே, ஸோ இப்போ மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வெஜிடபிள் ஒரு சில காய்கறி மட்டும் தான் பிடிக்கும். எதெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பொட்டேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர் இதான் பிடிக்கும். ஒரு நாள் அவனுக்கு பிடிச்ச இந்த பொட்டேட்டோ அவங்க அம்மா சமைக்காங்க. ஸோ அவன் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பொட்டேட்டோ வேண்டாம், அது நான் சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்னா இது ஃபாரின் வெஜிடபிள் அப்படிங்க. உடனே அவன் தங்கச்சி செல்வி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபாரின் வெஜிடபிள் கிடையாது, அம்மா பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்க பக்கத்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்காங்க. அந்த தங்கச்சி சொல்லுதான். உடனே அந்த மணிப்பி அவங்க அப்பாட்டம் சொல்லுதான், நான் எப்படி தங்கச்சிக்கு புரிய வைப்பேன், இதெல்லாம் இந்தியன் வெஜிடபிள் கிடையாது, ஃபாரின் வெஜிடபிள் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அப்பா கேட்காரு, ஸோ வாட் அதனால் என்ன அப்படின்னு. இல்லை, எங்கள் ஸ்கூலில் டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் இந்தியன் வெஜிடபிளாக லோக்கல் வெஜிடபிள் நம்ம நாட்டில் விளையக்கூடிய இந்த லோக்கல் காய்கறி அதான் நீங்கள் சாப்பிட்ணும், ஸோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என் டீச்சர் சொன்னாங்க அப்படிங்க. உடனே அவன் தங்கச்சி செல்வி கேட்கா, வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ, உன் டீச்சர் உன்ட்ட வேறு என்னலாம் சொன்னாங்க. ஷி டோல்ட் அஸ் டு யூஸ் த திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி, நம்ம நாட்டில் உருவானதான் நம்ம சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்லுதான். உடனே அவங்க அப்பா பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்த்தா நீ தக்காளி சூப்பு பைனாப்பிள் ஜூஸு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தோம் அப்படின்னா நீ அடுத்த வாட்டி படத்துக்கு போகும்போது நீ பாப்கார்ன் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. உடனே அவன் தங்கச்சி பார்த்தோம் அப்படின்னா அப்போ அப்படி பார்த்தா நீ எதையுமே சாப்பிட முடியாது அப்படிங்க. உடனே மணி கேட்கான், ஏன் நான் இந்த பாப்கார்ன் சூப்பு மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து தான் வந்தது, இந்த தக்காளி வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் அதெல்லாம் வெளிநாட்டில் தான் வந்துச்சு, அப்படி நம்ம நாட்டு காய் தான் சாப்பிடுவோம், நீ இதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க. உடனே அவன் தங்கச்சி செல்வி கேட்கா, அப்படியா அதெல்லாம் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துச்சு, ஏரோப்ளேனில் வந்துச்சு அப்படிங்க கேட்கா. உடனே அவங்க அப்பா பதில் சொல்லுதார், இல்லை அதெல்லாம் மெர்ச்சன்ட் வணிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த காலத்தில் வணிகம் பண்ணுறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுலாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்காங்க. உடனே அவன் தங்கச்சி கேட்கா, ஏன் அவங்க இது மட்டும் தான் கொண்டு வந்தாங்களா, எதுவும் ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஸோ அவங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்னா பிளாக் பெப்பர், ஸோ மிளகு அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா வந்தாங்க. வாஸ்கோட பார்த்தோம் அப்படின்னா கேரளாவுக்கு வந்திருப்பார் அப்படி தானே. ஸோ அவர் கேரளாவுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் மிளகு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி எல்லாருமே டூர் போகக்கூடிய பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா கேரளா இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேரளாவுக்கு போகும்போது கண்டிப்பாக கொச்சிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஃபோர்ட் கொச்சி அந்த இடத்துக்கு போங்க.
ஸோ அந்த இடத்த சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதான் வந்து இருக்கும். எப்படி வந்து வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார், எங்கெல்லாம் போனார், அவர் வாழ்ந்த இடம், இதை பேஸ் பண்ண நிறைய மியூசியம், நிறைய சர்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த போலீஸ் மியூசியம் இந்த மாதிரிலாம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸில் அந்த ஃபோர்ட் கொச்சிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்காக வந்து ஆட்டோலாம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஃபுல்லாக இருந்து விசிட் பண்ணிடலாம். இப்போ வந்து மற்றவங்க சுற்றி பார்க்குறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக ஹிஸ்ட்ரியில், சோசியலில் நீங்கள் வந்து அதிகம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து வரலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் மணி வந்து கேட்கான், எஸ் பட் ஹூ brought த வெஜிடபிள்ஸ் இன்டு இந்தியா? ஓகே, ஆனால் வந்து யார் இந்த வெஜிடபிள்லாம் இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற வந்து கேட்கான். உடனே அவங்க அப்பா வந்து பதில் சொல்கிறாரு, போர்ச்சுகீஸ் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மணி வந்து சொல்லுதான், இந்த பொருட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ட்ராவலர் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்காங்க. உடனே அதுக்கப்புறம் தங்கை செல்வி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ட்ராவலர் நீ வந்து அப்செட் பண்ணாத அப்படிங்காங்க. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்? அம்மா யூ மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. அதாவது அவங்க வந்து கேட்காங்க, நீ வந்து என்னை வச்சு வந்து ஃபன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஸோ வந்து நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷி இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அதாவது நான் வந்து ஃபன் பண்ணலம்மா, நான் வந்து என்ன சொல்லுறேன் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபாரினர் ஃப்ரூட் சில்லி அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில்லி வந்து பாப்புலராக சவுத் அமெரிக்காவில் வந்து இருந்துச்சான். ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா சில்லி வந்து பயன்படுத்தியிருப்பாராம். அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வரலாங்க தான் வந்து அவரோட பிளான் வந்து இருந்துச்சான். ஆனால் அவர் மாறி வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போனதுனால அவர் அங்கே உள்ள சில்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா வந்து காரமாக ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காராம். சே, இன்னும் ஒரு சோகமான விஷயம், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அங்கே போனதுனால அந்த ஸ்பைசியான சில்லியை பார்த்தாரு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே உள்ள பிளாக் பெப்பர் தான் அவர் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அவருக்கு அதுக்கு முன்னாலே அங்கே போனதுனால அவருக்கு வந்து சில்லி கிடச்சதுனால, அந்த மிளகா கிடச்சதுனால அவர் வந்து அதை எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிட்டார் அப்படிங்காங்க. ஓகே, ஸோ வந்து அப்போது வந்து சில்லியை யார் இந்தியா கொண்டு வந்தா அப்படிங்காங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பதில் சொல்கிறாரு, சில்லியை வந்து போர்ச்சுகீசியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படிங்காங்க. இப்போ இந்த மிளகா, பச்சை மிளகா வந்து அதிகமாக வந்து எங்கே விளைய வைக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகம் வந்து விளைய வைக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சில்லி பச்சை மிளகாக்கு முன்னால் நம்ம வந்து அதிகமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிளகு பெப்பர் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்காங்க. ஓகே, ஸோ இந்த சில்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோவை மிர்ச்சி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கான். இந்த சில்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டியில் வந்து இருக்கும். நம்மளே வந்து பார்த்துருவோம் பச்சை மிளகாவை. ஸோ வந்து நீளமாக இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஒல்லியாக இருக்கும், குண்டாக இருக்கும், அப்படி தானே? ஓகே, இதை வந்து இந்திய மக்களும் ஸ்ரீலங்கா மக்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்டுக்குமே வந்து பரவி இருக்குது அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கு, இது வந்து நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்குது, டெலிசியஸாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அந்த கான்வர்சேஷனை பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா போயம், புது சிலபஸை பேஸ் பண்ண எல்லா போயமும் அப்லோட் பண்ணிட்டோம், நம்ம சேனல்லே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிராமர் டாப்பிக்கை அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரோஸும் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிட்டு, மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ்லாம் கொடுத்துருப்போம், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.